பார்த்தீங்கன்னா HCF வந்து LCM ஃபார் ஹோல் நம்பர்ஸ் பவர்ஸ் அண்டு இது டெசிமல்ஸ்க்கு பார்த்தோம். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா HCF வந்து LCM தான். இது வந்து எதில் பார்க்குறோம்னா ஃப்ராக்ஷனாக இருக்குது. இப்போ பாருங்கள் 2/3, 8/9, 16/81, 10/27 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைக் ஃப்ராக்ஷன்ஸ், பின்னங்கள். தமிழில் சொல்லும்போது பின்னங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பின்னமாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம எப்படி HCF வந்து LCM கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில். ஆக்சுவலாக பார்த்தா இதை வந்து டெசிமல்ஸாக மாற்றி டிவைட் பண்ணி டெசிமல்ஸாக மாற்றி அந்த டெசிமல்ஸ் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்த்து அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணி ஹோல் நம்பராக மாற்றி அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னது HCF LCM கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். அப்போ நம்ம ஈஸியாக வந்து எப்படி ஷார்ட்டாக, ஏன்னா நம்ம வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காண்டி இந்த எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் அப்படின்ற பேப்பரில் இந்த HCF அண்டு LCMங்கிற டாப்பிக்கை படிக்கிறோம். இதில் வந்து இந்த கொஸ்டின்ஸை வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஒரு 60 செகண்டு இல்லைன்னா 45 செகண்ட்குள்ளே சால்வ் பண்ணணும். அப்படிங்கும்போது நமக்கு டைமிங் ரொம்ப முக்கியம். எப்படி ஷார்ட்கட்டாக இதை வந்து செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். பாருங்கள், அது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃப்ராக்ஷனுக்குலாம் HCF அண்ட் LCM கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃப்ராக்ஷனுக்கு HCF கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பாருங்கள், HCF ஆஃப் நியூமரேட்டர்ஸ். இந்த மேலே இருக்க நம்பருக்குலாம் என்ன செய்யணும், HCF கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை LCM ஆஃப் டினாமினேட்டர்ஸ். கீழே இருக்க நம்பருக்குலாம் LCM கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அந்த நியூமரேட்டர்ங்கிறது மேலே இருக்கிறத குறிக்கும், இதுதான் நியூமரேட்டர். டினாமினேட்டர்ங்கிறது கீழே இருக்கிறத குறிக்கும், இதுதான் வந்து என்னது டினாமினேட்டர்ஸ். சரிங்களா? அதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி LCMக்கு ஃபார்முலா இருக்குது. பாருங்க, LCM ஆஃப் நியூமரேட்டர்ஸ் HCF ஆஃப் டினாமினேட்டர்ஸ் அப்படின்னு ஃபார்முலா இருக்கு. அப்போ இந்த கணக்குக்கு HCF கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், HCF ஆஃப் இந்த நம்பர்ஸ் நியூமரேட்டர்னா மேலே இருக்குது 2, 8, அடுத்து என்ன இருக்குது 16, 10 டிவைடட் பை LCM ஆஃப் டினாமினேட்டர்ஸ். டினாமினேட்டர்ல என்ன இருக்கு 3, 9, 81, 27. அப்போ இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, நம்ம கண்டுபிடிப்போம். பாருங்க HCF ஆஃப் தீஸ் நம்பர்ஸ் 2, 8, 16, 10. இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் HCFனாலே காமன் ஃபேக்டர். அப்போ பொது வகுத்தி 2ஆல் டிவைட் 1, இங்கே 4, இங்கே 8, இங்கே 5. இதுக்கப்புறம் பொது வகுத்தி இருக்கா? இல்லை. இது ரெண்டும் ஈவன் நம்பர், இது ஆட் நம்பர். அப்போ இது வந்து என்ன கிடையாது, காமன் ஃபேக்டரே கிடையாது. அப்போ HCF என்னது 2 மட்டும்தான். சரிங்களா? அப்போ இங்கே என்ன போட்டுருக்கேன் 2/. அடுத்து என்ன இருக்கு, LCM ஆஃப் ஃபியூ நம்பர்ஸ் இருக்கு, அதை கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க 3, 9, 81, 27. இதுக்கு வந்து என்ன LCM கண்டுபிடிக்கணும். அப்போ இதோட காமன் டிவைசர் 3 ஃபர்ஸ்ட் 1, 3 இங்க என்ன வரும் 3ஆல டிவைட் பண்ணா 27, இத 3ஆல டிவைட் பண்ணா 9. பாருங்க, நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், LCM ஆஃப் these 4 numbers. அப்ப LCM ஆஃப் these 4 numbersனா ஃபர்ஸ்ட் காமன் ஃபேக்டர் இல்ல, 4 எலிமெண்ட்டுக்கும் காமன் ஃபேக்டர், 4 எலிமெண்ட்டுக்கும் காமன் ஃபேக்டர் இல்ல அப்படினா அடுத்து 3 எலிமெண்ட்டுக்கு பார்க்கணும். 3 எலிமெண்ட்டுக்கும் காமன் ஃபேக்டர் இல்ல அப்படினா 2 எலிமெண்ட் பார்க்கணும். சரிங்களா? அப்ப இங்க 4 எலிமெண்ட் இல்ல, அப்புறம் 3 எலிமெண்ட் பார்க்கறேன், காமன் ஃபேக்டர் இருக்கு 1, 9, 3. மறுபடியும் பாருங்க 2 எலிமெண்ட் காமன் ஃபேக்டர் இருக்கு. அப்ப 3 ஆல் டிவைட் பண்ணு, இங்க என்ன வரும் 3, 1. இப்போ இங்க 3 ஒரு எலிமெண்ட் அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்ப வந்து இங்க வந்து என்ன வந்துரும், LCM equal to 3 into 3 into 3 into 3. 3 into 3, 9. 3 into 3, 9. அப்போ 9 into 9, 81. சரிங்களா? இப்போ பாருங்க, இங்கே என்ன செஞ்சிடலாம் 2/81. இதுதான் என்னது HCF. அடுத்து பாருங்க, ஃப்ராக்ஷனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், LCMக்கு இங்கே நமக்கு என்ன இருக்கு, ரூல் இருக்கு, ஃபார்முலா இருக்கு. LCM equal to என்ன ரூல், LCM ஆஃப் நியூமரேட்டர்ஸ். அதாவது இந்த நம்பர்ல இந்த ஃபிராக்ஷன்ஸ்ல LCM ஆஃப் நியூமரேட்டர்ஸ் என்னது 2, 8, 16, 10 divided by HCF ஆஃப் denominators.
டினாமினேட்டரில் என்ன இருக்கு 3 9 81 அடுத்து என்ன இருக்கு 27. பாருங்க இந்த நம்பருக்குலாம் எல்சிஎம் எடுக்கணும். நம்ம அந்த நம்பருக்குலாம் ஆல்ரெடி என்ன செஞ்சிருக்கோம்னா HCF எடுத்திருக்கோம். அப்போ HCF ஓட கண்டினியூஷன் தான் என்னது எல்சிஎம். நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். எல்சிஎம் போது 4க்கு ஃபர்ஸ்ட் வந்து இப்போ காமன் டிவைசர் இருக்கான்னு பார்க்கணும். இருக்கு, அதாவது டிவைட் பண்ணியாச்சு. அடுத்து 4க்கு இல்லை, 3க்கு பார்க்கணும். 3க்கும் இல்லை, ஆனால் இந்த 2க்கு இருக்கு. 2க்கு என்னது 4. அப்போ 1 1 2 5. இப்போ பாருங்க அவ்வளோதான். அந்த 2 நம்பரு ரெண்டுமே காமன் டிவைசர் இல்லை. அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு எழுதிடலாம் 2 into 4 into 2 into 5. 2 into 4 8, 2 into 5 10 is equal to 80. அப்போ என்ன வருது 80. LCM of these numbers வந்து 80 அப்படின்னு வருது. divided by HCF of these numbers 3 9 81 27. பாருங்க இந்த எழுதி இருக்கோம். நம்ம ஆல்ரெடி இந்த நம்பருக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் LCM. இப்போ என்ன கண்டுபிடிச்சா போதும் HCF கண்டுபிடிச்சாலே போதுமானது. HCFனா நல்லா தெரியும் நமக்கு, காமன் ஃபேக்டர், பொது வகுத்தி. அப்போ 3 மட்டும்தான் இருக்கும். 1 3 27. இங்கே என்ன வரும் 9. இதுக்கப்புறம் பொது வகுத்தி இருக்கா இல்லை. அப்போ HCF equal to 3 அப்படின்னு போட்டுற வேண்டியது. அப்போ 80/3. அப்போ இந்த ரூலை ஃபாலோ பண்ணிட்டோம்னா நமக்கு HCF வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃப்ராக்ஷனில் HCF அண்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது இதுதான். இதில் ஏதாவது உங்களுக்கு கொரியஸ் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ்.